சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. வேட்டையன் படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக உருவாகியிருக்கு. அதை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் ரொம்ப பிஸியாக நடிக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு வராங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா மற்றும் ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்றவங்க முக்கியமான வேடத்தில் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்துடைய 2 கட்ட ஷெட்யூல் முடிஞ்சதாம். இன்னும் மீதம் இருக்கும் 2 கட்ட ஷெட்யூல் தான் இருக்காம். அதைத் தொடர்ந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த படம் வெளியாகும் என்று சொல்லப்படுது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்த பட அறிவிப்பு வந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். அதுவும் அஜித்தோட சேர்ந்து நடிக்க போகிறாராம். இது அவரோட கடைசி படமாக கூட இருக்கலாம். மறக்காமல் உள்ளே வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த 73 வயசுலையும் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அப்படி அவரோட நடிப்பில் பயங்கரமான ஆக்ஷன் படமாக வெளியாக போகுது கூலி. இந்த படத்தில் ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது என சொல்லப்பட்டு வருது. அதை தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஜித்தோட சேர்ந்து பிரசாந்த் நீலோட டைரக்ஷனில் நடிக்க போகிறாராம். ஏற்கனவே பிரசாந்த் நீல் பார்த்தீங்கன்னா அஜித்தை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன், அது கேஜிஎஃப் சீக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. யாஷோட சேர்ந்து அஜித் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை, அது பொய் என சொல்லப்பட்டது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னன்னா, பிரசாந்த் நீல் அவர்கள் அஜித்தையும் ரஜினியும் சேர்த்து வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான படத்தை எடுக்க போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினி அவர்கள் தனக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்னா அது அஜித்னு ஏற்கனவே நிறைய மேடையில் சொல்லியிருக்காரு. தன்னுடைய படமான பில்லாவாக இருக்கட்டும், தன்னோட படம் எதுவாக இருந்தாலும் அதற்கு கச்சிதமாக ஷூட் ஆகிறவர் யாருன்னா அது அஜித்குமார் தான் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ரஜினி நடித்த பில்லா படத்தை ரீமேக் பண்ணி நடிச்சிருந்தார் அஜித். அதை தொடர்ந்து பாஷா படத்துடைய ரீமேக்கில் யார் நடித்தா நல்லாயிருக்குன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ரஜினி என்ன சொன்னார்னா அஜித்குமார் தான் நல்லாயிருக்கும், அவர் தான் செட் ஆவார்னு சொல்லியிருந்தார். மேலும் ஸ்டைலிஷான ஆக்டர் அஜித் தான், அவருடைய படங்கள் எப்பவுமே தனித்துவம் வாய்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி சொல்லியிருந்தார். இதனால் ரஜினிக்கு மிகவும் பிடித்த ஆக்டராக நம்ம அஜித்குமார் இருக்கார். இப்போ இரு பெரு ஜாம்பவான்களும் சேர்ந்து பிரசாந்த் நீலோட டைரக்ஷனில் நடிக்க போகிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேன் இந்தியா படமாக தான் உருவாக போதாம். மேலும் இது கேஜிஎஃப், சலார் போன்ற பாணியில் இல்லாமல் வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்ட படமாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு பிரசாந்த் நீல். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இன்னும் வரும் காலங்களில் வரும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே பதிவிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.